ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாட்டு கொடுக்கப்படுற ரேஷன் கார்டு கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த ரேஷன் கார்டு மூலியமாட்டு மக்கள் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நிறைய நலத்திட்ட உதவிகளை பெற்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாசம் மாசம் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை ரேஷன் கடை மூலியமாட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில பொருட்கள் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, ஒரு சில பொருட்கள் நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ ரேஷன் கடை எடுத்துக்கிட்டோம்னா அரிசி, பருப்பு, சர்க்கரை அப்படிங்கிற நிறைய பொருட்கள் இந்த ரேஷன் கார்டு மூலமாட்டு மக்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வகையான ரேஷன் கார்டு இருக்குதுங்க. ஸோ அந்த ரேஷன் அட்டையை பொறுத்து மக்கள் வாங்குற பொருட்களோட அளவும் வீதமும் மாறுபடுங்க சரிங்களா? ஸோ கொஞ்ச நாளாவே ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் ரேஷன் பொருட்கள் எடை கம்மியா தராங்க அப்படின்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆச்சு. அது மட்டும் இல்லாம மக்கள் வாங்க போற டைம்ல அந்த பொருள் ரேஷன் கடையில இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே தொடர்ந்து எழுந்துட்டு தாங்க இருந்துச்சு. சோ அதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற விதமாட்டு ஒரு புதிய நடைமுறையை ஒண்ணு அவங்க கையில எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, ரேஷன் பொருட்களோட சுகாதாரம், எடை அப்படிங்கறதெல்லாம் அவங்க உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற நடைமுறையை அவங்க கொண்டு வர போறதாட்டு முடிவு பண்ணிருக்காங்க சரிங்களா? ஏன்னா மக்களுக்கு போய் சேர உணவுப் பொருட்கள் எல்லாம் சுத்தமானதாட்டும் தரமானதாட்டும் இருக்கணும். அதே நேரம் அது எடையில இருந்தும் கம்மி ஆகாம இருக்கணும். அதாவது அதுக்குன்னு உள்ள எடையில இருந்து அதனோட அளவு குறையாம இருக்கணும் அப்படிங்கறதையும் அவங்க உறுதிப்படுத்தணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, ரேஷன் கடையில மக்களுக்கு விநியோகிக்கக்கூடிய பொருட்களை இனிமேல் பாக்கெட் மூலமாட்டு கொடுக்க போறதாட்டு தகவல் ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க சரிங்களா? சோ இது மூலியமாட்டு அந்த பொருட்கள் சுகாதாரமானதாட்டும் எடை குறையாமலும் தரமானதாட்டும் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க நினைச்சிருக்காங்க சரிங்களா? சோ இது மூலமா பாத்துக்கிட்டோம்னா ரேஷன் கடையில அரிசி, சர்க்கரை, துவரம் பருப்பு இப்படிங்கிற பொருட்கள் பாக்கெட்ல கொடுக்க போறதாட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சோ முதல் கட்டமாட்டு அவங்க சோதனை அடிப்படையில சட்டசபை தொகுதிக்கு ஒரு ரேஷன் கடையில இதே மாதிரி பாக்கெட்ல போட்டு பொருட்களை கொடுக்க போறதாட்டு அவங்க டிசைட் பண்ணிருக்காங்க. இப்போ முதல் கட்டமாட்டு சேலத்துல ஒரு ரேஷன் கடையில மட்டும் இந்த பாக்கெட் மூலமாட்டு ரேஷன் கடையில பொருட்கள் விநியோகத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா? சோ இதை இன்னும் அவங்க மேலும் விரிவுபடுத்துறதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லா தொகுதிக்கு ஒரு ரேஷன் கடை அப்படின்ட்டு டிசைட் பண்ணி பாக்கெட் மூலமாட்டு பொருட்களை கூடிய சீக்கிரம் விநியோகிக்க போறதாட்டு தகவல் ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. சோ இந்த ஸ்கீமுக்கு மக்கள்கிட்ட இருந்து வர ரெஸ்பான்ஸை பொறுத்து அவங்க இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கறத அவங்க தெரிவிக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. சோ இந்த திட்டம் சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா ரேஷன் கடையிலையும் இனிமேல் மக்கள் பாக்கெட் மூலமாட்டு அவங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை பெற்றுக்கலாம். இது மூலமாட்டு பொருட்களோட தரம், அளவு, சுகாதாரம் எல்லாமே உறுதிப்படுத்தப்படும் அப்படின்ட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.